ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நாட்டுக்கோழி வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் அடுப்பு பற்ற வைக்கும்போது அரிசியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 200 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 200 ml கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், சோம்பு சேர்த்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஆயிலே புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். உடனே 1 கிலோ நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம்.
பக்கத்தில் இன்னொரு பேனில் 3 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா ரைஸை நம்ம வடித்து தான் தம் போட போகிறோம். அதுக்காக தான் லைட்டாக வேக வச்சு மேலே போட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ வடித்த ரைஸை சேர்த்துக்கலாம். வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் வடிச்சு வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்து லெவல் பண்ணிக்கலாம். இதில் வந்து வடிச்சு வச்ச தண்ணியை மட்டும் தான் சேர்க்கணும், வேறு வந்து பச்சை தண்ணி சேர்க்கணும். இப்போ மூடி போட்டு மேலே வெயிட் வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 25 to 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். தம் எடுத்ததுக்கப்புறமா தண்ணி உள்ளாடி நிற்கலான்னு சைடில் ஒரு கரண்டி விட்டு பார்த்துக்கோங்க. ஒரு வேளை தண்ணி நின்றுச்சுன்னா மறுபடியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தம் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஜீரக சம்பா ரைஸில் நாட்டுக்கோழி தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.